அன்பார்ந்த மாணவர்களே, நாம் கடந்த வகுப்பிலே காந்தவியல் என்ற பாடத்திலே காந்தங்கள் எவ்வாறு கண்டறியப்பட்டது, காந்தங்களினுடைய பலவித வடிவங்கள், காந்த தன்மையுள்ள மற்றும் தன்மையற்ற பொருட்கள், காந்த துருவங்கள், காந்தங்களை கொண்டு திசை அறிதல் போன்ற காரியங்களை நாம் கற்றோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வகுப்பிலே காந்தத்தினுடைய வேறு சில பண்புகளை பற்றி, வேறு சில பயன்பாடுகளை பற்றி நாம் படிக்க இருக்கின்றோம். Dear students, in the previous class we know discovery of magnets, magnet of different shapes, magnetic and non-magnetic materials, magnetic poles, and also we know finding direction with a magnet. In this class we continue the lesson. முதலாவதாக இந்த வகுப்பிலே காந்த திசை காட்டும் கருவி பற்றி நாம் அறிந்து கொள்வோம். காந்த திசை காட்டும் கருவி பற்றி நாம் அறிந்து கொள்வோம். காந்த திசை காட்டும் கருவி பற்றி உங்கள் பாடப்புத்தகத்திலே 6வது பக்கத்திலே, உங்கள் பாடப்புத்தகம் 6வது பக்கத்திலே இந்த காந்த ஊசி பற்றி நீங்கள் பார்க்கலாம். காந்த திசை காட்டும் கருவி என்பது திசை அறிய உதவும் ஒரு காந்த ஊசி பெட்டி ஆகும். காந்த திசை காட்டும் கருவி என்பது திசை அறிய உதவும் ஒரு காந்த ஊசி பெட்டியாகும். இது தடையின்றி சுழலும் வகையில் ஒரு காந்த ஊசி அதன் மையத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. காந்த ஊசியின் வடமுனை குறியிடப்பட்டு காண்பிக்கப்பட்டுள்ளது. காந்த ஊசியின் வடமுனை குறியிடப்பட்டு காண்பிக்கப்பட்டுள்ளது. இது கப்பல்கள் மற்றும் விமானங்களில் காந்த திசை காட்டும் கருவி பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. மலை ஏறுபவர்கள் தங்கள் திசை மாறி வேறு இடத்துக்கு செல்லாமல் இருக்க இதை அவசியம் எடுத்து செல்கின்றனர். எங்கே பயன்படுத்தப்படுகின்றது? கப்பல்கள் மற்றும் விமானங்கள் திசை காட்ட பயன்படுகின்றது. அது மாத்திரமல்ல, மலை ஏறுபவர்கள் தங்கள் திசை மாறி வேறு இடத்து சென்று விடாதபடிக்கு இருக்க இதை எடுத்து செல்கின்றனர். இன் இங்கிலீஷ் மேக்னெட்டிக் காம்பஸ். இன் இங்கிலீஷ் மேக்னெட்டிக் காம்பஸ். இந்த மேக்னெட்டிக் காம்பஸ் உங்களுடைய பாடப்புத்தகத்தில் மேக்னெட்டிக் காம்பஸ் இன் யுவர் text book, the page number 5. A compass is an instrument which used to find direction. A compass is an instrument which is used to find direction. It is mostly used in ships and aeroplanes. As a rule, mountaineers also carry a compass with them so that they do not lose their way in unknown places. The compass has a magnetic needle that can rotate easily. The marked end of the needle is the north pole of the magnet. மாணவர்களை, காந்த ஊசி பெட்டி எவ்விதமாக திசை காட்ட பயன்படும் என்பதை பார்த்தோம். அடுத்ததாக காந்தங்களின் ஈர்ப்பும் விலக்கமும். காந்தங்களின் ஈர்ப்பும் விலக்கமும். நீங்கள் உங்கள் புத்தகத்தில் காட்டப்பட்டுள்ள அந்த படத்தை நீங்கள் பார்ப்பீங்களா, உங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். 2 சட்டகாந்தங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சட்டகாந்தங்களையும் அந்த சட்டகாந்தங்களிலே ஒரே துருவங்கள், ஒத்த துருவங்கள், வடதுருவம் வடதுருவம், தென்துருவம் தென்துருவம், இவை ஒன்றே ஒன்று விளக்குகின்றன என்பதையும், அதே நேரத்தில் வேறுபட்ட துருவங்கள் வடதுருவமும் தென்துருவமும் சேர்கின்ற வேளையிலேயும் அல்லது தென்துருவமும் வடதுருவமும் சேர்கின்ற வேளை ஒன்றை ஒன்று ஈர்க்கின்றன என்பதையும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. காந்தங்களின் எதிரெதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கின்றன, ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்குகின்றன. In English, properties of matter, magnet, attraction or repulsion. Take two similar magnets
place them in 4 different ways as shown in figure. What do you observe? When do the magnets attract each other? When do the magnets repel each other? Unlike poles, south north, north south attract each other. Like poles, north north, south south repel each other. Do you understand? Unlike poles, south pole and north pole and south pole attract each other. Like poles, north and north poles, south and south pole repel each other. அடுத்தபடியாக நாம் காந்தங்கள் அவற்றின் காந்தத்தன்மை இழந்து விடுமா, அப்படி எப்பொழுது இழக்கின்றன என்பதை குறித்து நாம் பார்ப்போம். காந்தங்கள் தங்களுடைய காந்தத்தன்மையை இழந்து விடுமா, அது எப்பொழுது அவ்விதமாக இழக்கின்றன என்பதை குறித்து நாம் பார்ப்போம். ஒரு காந்தத்தை வெப்பப்படுத்தும் பொழுதோ அல்லது உயரத்திலிருந்து கீழே போடும் பொழுதோ சுத்தியால் தட்டும் பொழுதோ காந்தங்கள் தங்களுடைய காந்தத்தன்மையை இழந்து விடுகின்றன. ஒரு காந்தத்தை வெப்பப்படுத்தும் பொழுதோ அல்லது உயர இருந்து கீழே போடும் பொழுதோ அது சுத்தியால் தட்டும் பொழுதோ அது தன்னுடைய காந்தத்தன்மை என்ன படுகின்றது, இழந்து விடுகின்றது. In English, two magnets lost their properties when magnets lost their properties if they are heated or dropped from a height or hit with a hammer. Magnets lost their properties if they are heated or dropped from a height or hit with a hammer. Next, storage of magnet. This lesson, next, storage of magnet. Improper storage can also cause magnets to lose their properties. Dear students, improper storage can also cause magnets to lose their properties. To keep them safe, bar magnets should be kept in pairs with their unlike poles on the same side. They must be separated by a piece of wood, and 2 pieces of soft iron should be placed across their ends. For a horseshoe magnet, a single piece of soft iron can be used as a magnet keeper across the poles. Do you understand? Storage of magnet is very important. Improper storage can also cause magnet to lose their properties. அன்பார்ந்த மாணவர்களே, காந்தங்கள் எவ்விதமாக பாதுகாக்கப்பட வேண்டும், காந்தங்களை எவ்விதமாக பாதுகாக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். காந்தங்களை சரியான முறையில் பாதுகாக்கவில்லை என்றாலும் அவை தமது காந்தத்தன்மையை இழந்து விடுகின்றன. காந்தங்களை சரியாக பாதுகாக்கவில்லை என்றால் அது தன்னுடைய காந்தத்தன்மையை இழந்து விடுகின்றது. சட்டகாந்தங்களை காந்தத்தன்மையை இழந்து விடாமல் பாதுகாக்க 2 சட்டகாந்தங்களின் எதிரெதிர் முனைகள் ஒன்றையொன்று பார்ப்பது போல் இணையாக வைத்து அவற்றுக்கு இடையில் ஒரு மரக்கட்டையை வைக்க வேண்டும். 2 தேனிரும்பு துண்டுகளை காந்தங்களின் முனைகளுக்கு குறுக்கே படத்தில் உள்ளது போல் வைத்து சட்டகாந்தங்களை பாதுகாக்க வேண்டும். லாட வடிவ காந்தத்தின் முனைகளுக்கு குறுக்கே ஒரு தேனிரும்பு துண்டை வைத்து பாதுகாக்க வேண்டும். லாட வடிவ காந்தங்களின் முனைகளுக்கு குறுக்கே ஒரு தேனிரும்பு துண்டை வைத்து பாதுகாக்க வேண்டும். அடுத்தபடியாக நாம் காந்தங்களின் பயன்பாடுகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். காந்தங்களின் பயன்பாடுகள் நமது நடைமுறை வாழ்வில் காந்தங்கள் அடங்கிய பல்வேறு கருவிகளை பயன்படுத்துகின்றோம். ஒருவேளை படத்தில் நீங்கள் பார்க்கின்ற இந்த பொருட்கள் காந்தங்கள் எவ்விதங்களில் பயன்படும் என்பதை நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் விவாதித்து அறிந்து கொள்ளுங்கள். In English,
Dear student, usage of magnets. We use various equipment with magnet in day-to-day life. In the figure, you know several things. Discuss with your friends about the usage of the magnet in the following. In this chapter, in the last one, very important things. Science today, bullet trains. Science today, bullet trains. We know that like poles of the magnet repel each other. Keep two power magnets as shown in the figure in your book, page number 8. The electromagnetic train is called as suspension train and also called as flying train. It does not require diesel or petrol. This technology uses the property of magnetic attraction and repulsion to run these superfast electromagnetic trains. Dear students, do you understand? This train does not require diesel or petrol. This technology uses the property of magnetic attraction and repulsion to run the superfast electromagnetic trains. Electromagnets are used in electromagnetic train. Electromagnets are magnetized only when current flow through them. When the direction of current is changed, the poles of the electromagnets are also changed. Like poles of the magnet, which are attached at the bottom of the train and rail track repel each other. So, the train is lifted from the track up to height of 10 cm. We know that we can move any magnetic object with the force of attraction or repulsion properties of magnet. This train also moves with the help of the magnets attached on the sides of track and the magnets fitted at the bottom sideway. By controlling the current, we can control the magnets and movement of the train. As there are no moving parts, there is no friction, so the train can easily attain a speed of 300 km per hour. These trains are capable of running up to 600 km per hour. They do not make any noise. They require less energy and they are eco-friendly. Even though many countries have taken effort to use these trains, such trains are used for public transport only in China, Japan and South Korea. In India, the possibilities of introducing these trains are under consideration. அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய அறிவியலில் பறக்கும் ரயில் குறித்து நாம் அறிந்து கொள்வோம். காந்தங்களின் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் என்பது நமக்கு தெரியும். உங்கள் பாடப்புத்தகத்திலே பக்கம் எண் 9 நீங்கள் பார்ப்பதை போல 2 ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்குவதை நீங்கள் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த மின்காந்த தொடர்வண்டியிலே மின்காந்தங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இவற்றின் வழியே மின்சாரம் பாயும் போது மட்டுமே காந்தத்தன்மை பெறுகின்றது. மின்சாரத்தின் திசை மாறும்போது இதன் துருவங்களும் மாறுகின்றன. தொடர்வண்டியின் அடியிலும் தண்டவாளத்திலும் உள்ள காந்தங்களின் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விலக்குவதன் காரணமாக இத்தொடர் வண்டிகள் தண்டவாளத்திலிருந்து 10 சென்டிமீட்டர் உயரத்திலே அந்தரத்தில் நிலைநிறுத்தப்படுகின்றது. காந்தத்தின் ஈர்ப்பு விசையையும் காந்தத்தின் விலக்கு விசையையும் பயன்படுத்தி
காந்த பொருள்களை நகர்த்த முடியும் என்பது நமக்கு தெரியும் அல்லவா. தண்டவாளத்தின் பக்கவாட்டிலும் தொடர்வண்டியின் கீழே பக்கவாட்டில் உள்ள காந்தங்களால் இந்த தொடர்வண்டி முன்னோக்கி செலுத்தப்படுகின்றது. மின்னோட்டத்தின் மூலம் இக்காந்தங்கள் நம்மால் கட்டுப்படுத்த முடியும். இது தொடர்வண்டியின் சக்கரம் போன்ற அசையும் பொருட்கள் இல்லை என்பதால் உராய் விசை கிடையாது. அதனால் மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் எளிதாக செல்லலாம். இவை மணிக்கு 600 கிலோமீட்டர் வேகம் வரை கூட செல்லும் திறனுடையவை. உராய்வு இல்லை என்பதால் இவை செல்லும்போது அதிக சத்தம் கேட்பதில்லை. குறைந்த மின்சாரமே போதுமானது. சுற்றுச்சூழலுக்கும் இவை உகந்தவையாகும். பல நாடுகள் இது தொடர்பான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் சீனா, ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகள் மட்டுமே தற்பொழுது நடைமுறையில் பயணிகள் போக்குவரத்திற்கு பயன்படுகிறது. இந்தியாவிலும் இது தொடர்பான சாத்தியக்கூறுகளை அரசு ஆராய்ந்து வருகிறது. அன்பார்ந்த மாணவர்களே, இந்த பாடத்தில் நாம் காந்தத்தை குறித்து பல்வேறு காரியங்களை நாம் அறிந்து கொண்டோம். காந்தத்தினுடைய பல்வேறு பண்புகளை நாம் அறிந்து கொண்டோம். இந்த பாடத்தை ஒருவேளை நீங்கள் நன்றாக படியுங்கள். தொடர்ந்து இன்னொரு வகுப்பில் இன்னொரு பாடத்தோடு கூட உங்களை நான் சந்திக்கின்றேன். வணக்கம்.